வீட்டோட ஹவுஸ் ஓனராக இருந்தாலும் அந்த வீடு வாடகைக்கு விட்டுருக்கப்ப டெனண்டோட அனுமதி இல்லாமல் அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டுக்குள்ளே போவது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல, கேரளா உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போன்ற அரசு வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடோ இல்லை கடையோ வாடகைக்கு விட்டுருக்கப்ப வாடகைதாரர்கள் அனுமதி இன்றி ஒரு ஹவுஸ் ஓனர் வந்து உள்ளே நுழைவது குற்றம். இது குற்றம்னு சொல்லிட்டு 454 நம்ம ஐபிசி செக்ஷன்ல நம்ம பார்க்க முடியும். இந்த குற்றத்திற்கு அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அப்படிலாம் அபராதம் இல்ல ரெண்டுமே சேர்த்து கூட தண்டனையாக விதிக்க வாய்ப்புள்ளது. இந்த ரீலோட ஆரம்பத்துல ஒரு வழக்கை பத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா அது என்ன வழக்குன்னு பார்த்தோம்னா, கேரளாவில் ஒரு ஹவுஸ் ஓனர் ஒருத்தர் டெனண்டோட, அதாவது வாடகைக்கு இருக்கும் நபரோட அனுமதியின்றி அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டுக்குள்ளே போய் 10,000 ரூபாய் உடைய பொருட்களை சேதப்படுத்திட்டதா அந்த டெனண்ட் வந்து, அதாவது வாடகைக்கு இருக்கும் நபர் வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அவர் செய்த குற்றத்தை உறுதி செய்து அந்த ஹவுஸ் ஓனருக்கு வந்துட்டு 1 வருடம் சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் இழப்பீடாக அந்த டெனண்ட்டுக்கு வழங்க சொல்லி உத்தரவிட்டு இருந்துச்சு. பிறகு அந்த ஹவுஸ் ஓனர் அப்பீல் போறாரு. அப்பீல் கோர்ட்ல அந்த ஹவுஸ் ஓனருக்கு 3 மாதம் சிறை தண்டனையாக குறைத்து 15,000 ரூபாய் இழப்பீடாக தர சொல்லி, அந்த டெனண்ட்டுக்கு இழப்பீடாக தர சொல்லி உத்தரவிட்டிருக்கு. பிறகு அந்த ஹவுஸ் ஓனர் கேரளா உயர்நீதிமன்றத்தில் ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. அங்கு அவருக்கு என்ன தீர்ப்பளிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோர்ட் முடியும் வரை அவருக்கு சிறை தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் வந்து காம்பன்சேஷன் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேரளா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. அப்போ ஹவுஸ் ஓனருக்கு வந்து அவர் சொந்த வீட்டுக்குள்ளே போகவே அனுமதி இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அவர் உள்ளே போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு அப்படின்னா, ஒரு வாடகைதாரர் இது இருக்கிற வீட்டில் இவர் 24 மணி நேரம், அப்படி இல்லை என்றால் 48 மணி நேரத்திற்கு முன்னாடியே நோட்டீஸ் வந்து அந்த வாடகைதாரர் டெனண்ட்டுக்கிட்ட இவர் நோட்டீஸ் கொடுத்து நான் இன்ஸ்பெக்ஷன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். பிறகு இவர் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம வாடகைக்கு இருந்தாலும் சுதந்திரமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் உங்கள் அனுமதியின்றி வீட்டுக்குள்ளே வந்தாரா, நீங்கள் தாராளமாக போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரியான அரசு வீடியோ தொடர்ந்து பார்க்க பார்வை.